வணக்கம். நான் டாக்டர் பிரகாஷ் ஐயாதுரை, ஆர்த்ரோஸ்கோபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட் அட் ரேலா ஹாஸ்பிட்டல் குரோம்பேட். இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கிறது ஐயா திரு ஸ்ரீனிவாசன், திருவாரூர், 97 வயசு. அவங்க தாமரத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு இந்த தோள்பட்டையில் கீழே விழுந்து அடிபட்டு கையை தூக்க முடியாத மாதிரி ரொட்டேட்டர் கஃப்னு சொல்கிற ஷோல்டர் மசில் கிழிஞ்சி அந்த அந்த திருப்பி இழுத்து வச்சு தைக்க முடியாத அந்த தசைநாறு தொந்தரவுக்காக இந்த இன்ஸ்பேஸ் பலூன் சொல்லி இந்த பலூன் அவங்க ஷோல்டருக்குள்ளே பொருத்தியிருக்கோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் உலகத்திலேயே ஓல்டஸ்ட் பேஷண்ட் டு ரிசீவ் திஸ் பலூன் இஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், திருவாரூர். ஸோ இந்த ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா அவங்கள ஃபுல்லாக மயக்கம் கொடுக்காம வெறும் கை மட்டும் மரத்து போகிற மாதிரியான இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 18 நிமிடத்திலே இந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த ப்ரொசீஜர் யாருக்கெல்லாம் தேவைப்படுதுன்னா, இந்த மாதிரி 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, கீழே விழுந்து இந்த மாதிரி தசைநார் இழுத்து வச்சு தைக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் இன்ட்ரீமாக ஒரு ரிலீஃப் கொடுக்குங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர் ஸ்பெஷலைஸ்ட் அனஸ்தீசியாலே அவங்க 97 வயசு, அவங்களால முழுமையான அனஸ்தீசியா கொடுக்க முடியாது. ஸோ என்னோட மிஸ்டர் டாக்டர் சுப்பிரமணியம் இருக்காங்க. அவங்க அந்த அனஸ்தீசியா எப்படி கொடுத்தாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். டாக்டர் சுப்பிரமணியன், இங்கே ரேலா ஹாஸ்பிட்டலில் அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யூஸ்வலாக அனஸ்தீசியா இப்போது இவர் ப்ரொசீஜர் படி பார்த்தோன்னா, சார் சொன்ன மாதிரி ஒரு ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு இந்த பலூன் அந்த இடத்துல வச்சுட்டு சார் வெளில ஒரு 18 மினிட்ஸ் ப்ரொசீஜர். பட் இந்த ப்ரொசீஜர் அப்போ வலி தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா முழு மயக்கம், யூஸ்வலாக இந்த மாதிரி ஷோல்டரில் பண்ணுற சர்ஜரிஸ் எல்லாமே முழு மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவோம். பட் சின்ஸ் த பேஷண்ட் இஸ் 97 இயர்ஸ் ஓல்ட், அனஸ்தீசியா முழு மயக்கம் கொடுத்து திரும்ப வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்களோட பாடி ஃபிசியாலஜியே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டோஸ் டைட்ரேட் பண்ணி கொடுக்கணும். அப்படி பண்ணாலுமே ரெக்கவரி அனஸ்தீசியாலேருந்து வர்றது டிலேடாக இருக்கும். ஸோ இப்போ வி ஹாவ் டெவலப் ஸோ மச் தட் நம்ம ஷோல்டருக்கு போகிற நரம்பை மட்டுமே நம்ம மிஷின், அல்ட்ராசவுண்ட் மிஷின் வச்சு பார்த்து அந்த நரம்பை மட்டும் டார்கெட் பண்ணி நம்ம மருந்து கொடுத்தோம் அப்படின்னா வெறும் தோள்பட்டை மட்டும் மறுத்து போகும். மற்ற எல்லா பார்ட்டுமே நார்மலாக இருக்கும். பேஷண்ட்டும் முடிச்சுட்டு இருப்பாங்க. சார் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது கூட சார் பேசிகிட்டே பண்ணார். ஸோ அதெல்லாம் இப்போது இந்த மாதிரி நிறைய டெவலப் ஆகிருக்கு அனஸ்தீசியாவில். ஸோ இது சாருக்கு அதனால இந்த மாதிரி ஈவன் அட் 97 இயர்ஸ் ஓல்ட் நம்ம வெறும் தோள்பட்டையை மட்டும் மறுக்க வச்சு ப்ரொசீஜர் பண்ணி இமீடியட்டாக ரூமுக்கே ஷிஃப்ட் பண்ணிவிட்டோம். ஐசியூ ஸ்டே அந்த மாதிரிலாம் கூட எதுவும் தேவைப்படலை. அதுதான். ஸோ இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் சார் கீழே விழுந்த உடனே அந்த 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 பெயின் சாதாரண வழின்னு நினச்சிட்டாங்க. ஸோ அப்போது சாதாரண கீழே விழுவுறது தானே. ஸோ அதனால் பெருசாக என்ன ஆயிர போகுதுன்ட்டு ஒரு 3-4 மாதம் சார் வாரம் 6 மந்த்ஸ் வரைக்கும் அந்த டைம் ஃப்ரேம் நம்மளுக்கு அதிகமாகிருச்சு. ஸோ அந்த இழுத்து வச்சு தைக்கக்கூடிய அந்த தசை தன்மை கூட பெருசாக இருக்காது. 97 வயசில் அதை நம்ம எதிர்பார்க்குறது இல்லை. பட் ஆனால் எவ்வளோ ஏர்லியாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம டாக்டர்ஸ்ட்டை போய் காட்டுறோமோ அவ்வளோ ஏர்லியாக ஈஸியாக அந்த சர்ஜரி பண்ணிட முடியுங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்குங்க உங்களுக்கு?